அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்திலே 2வது அத்தியாயத்திலே 14 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதுல இறுதியாக பார்த்த 14வது மந்திரத்திலே நசிகேதன் ஒரு கேள்வி கேட்டான். தர்மம், அதர்மம், காரிய காரணம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாக நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதை எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டான். அதற்கு யமதர்மராஜன், இங்கு அதை அடைவதற்கான ஒரு பாதை இருக்கிறது, அதுவே பரமபதம் என்று சுட்டிக்காட்டினார். அந்த பரமபதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை என்பதாக நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பாதையில் எல்லோராலும் தொடர்ந்து பயணிக்க முடியாது, பல தடைகள் வரும் என்றும் பார்த்தோம். அப்ப அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு மனிதன் அந்த தலையாய பரமபதத்தை பற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது பிரணவ மந்திரத்தின் வாயிலாக சாத்தியமாகும் என்று யமதர்மராஜன் இங்கு சொல்ல வருகிறார். அந்த அடிப்படையில் இனி வருகின்ற 3 மந்திரங்களும் பிரணவ மந்திரமாகிய ஓம்காரத்தை பற்றி பேச இருக்கிறது. நாம் இந்த ஓம்காரத்தை பற்றி ஏற்கனவே மாண்டூக்கிய உபனிஷத்திலே பார்த்திருக்கிறோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மாண்டூக்கியா, முண்டகா போன்ற உபனிஷத்தில் எல்லாம் நாம் இதை பற்றி விபரமாக பார்த்திருக்கிறோம். இருப்பினும் இங்கு யமதர்மராஜன் இந்த கடோ உபனிஷத்தின் வாயிலாக இந்த 3 மந்திரங்களிலே என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் பார்க்கலாம். இப்ப அந்த அடிப்படையிலே இப்ப 15வது மந்திரம் படிக்கிறேன். சர்வே வேதா யத் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத் வதந்தி யதி சந்தோ பிரம்மசாரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓமித்யேதர். இந்த 15வது மந்திரம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா வேதங்களும் எந்த ஒரு உயர் லட்சியத்தை பற்றி உபதேசிக்கின்றனவோ, எதற்காக எல்லாரும் தவங்களை மேற்கொள்கின்றார்களோ, எல்லோரும் எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றார்களோ, அந்த உயர் லட்சியத்தை அடைவதற்கான மந்திரத்தை சுருக்கமாக உனக்கு சொல்கின்றேன், அதுவே ஓம். அப்ப நம்ம இங்க புரிந்து கொள்ளணும், ஓம் என்பது ஒரு சாதாரண அக்ஷரம் அல்ல, அது மிக உயரிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தின் மூலமாகத்தான் நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்தை தடைகள் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தடைகள் தான் நமக்கு இது மாதிரி பாதையில பயணிக்க முடிவதில்லை. ஏன் என்று கேட்டால், நமக்கு பூர்வ சம்ஸ்கார வாசனைகள் நம்மளை வருத்தி கொண்டே இருக்கிறது. மேலும் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான பாவங்கள் இருந்தாலும் இது மாதிரி பிரம்மத்தை அறிவதற்காக வாய்ப்புகள் தடுக்கப்படும். அதாவது தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய வாய்ப்புகள் தடுக்கப்படும். அதனால் இங்க இந்த மந்திரத்தினுடைய உச்ச நிலையை, உயரிய நிலையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த 15வது மந்திரத்திலே பார்க்கிறோம். ஏன்னா அந்த 15வது மந்திரத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா வேதங்களும் எந்த ஒரு உயர் லட்சியத்தை பற்றி உபதேசிக்கிறதோ, மேலும் எல்லோரும் எதற்காக தவங்கள் செய்கிறார்களோ, எல்லோரும் எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ, பிரம்மச்சரியம்னா கல்வி கற்றல். இள வயதிலேயே மாணவர்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தான் பாடங்கள் எல்லாம் படித்துக் கொள்ள முடியும். இது மாதிரி அத்தியாத்ம யோகத்தை எல்லாம் படித்துக் கொள்ள முடியும். அந்த நிலையை எதற்காக கடைபிடிக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு உயர் லட்சியத்தை அடைவதற்கான மந்திரத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கின்றேன், அதுவே ஓம் என்பதாக இங்கு 15வது மந்திரத்திலே யமதர்மராஜன் நசிகேதனிடத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தது 16வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். ஏதத் ஏவா அக்ஷரம் பிரம்ம ஏதத் ஏவா அக்ஷரம் பரம் ஏதத் ஏவா அக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத். இந்த 16வது மந்திரத்திலே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது,
ஓம் என்ற இந்த மந்திரமே பிரம்மம் என்று சொல்கிறார். ஓம் என்ற இந்த மந்திரமே பிரம்மம். இந்த மந்திரம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் மேலானது. இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் எளிதாக அறிந்து கொள்கின்றானோ, அவன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அதையெல்லாம் அவன் பெறுவான் என்பதாக இந்த மந்திரத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து நமக்கு உபதேசிக்கின்றார் யமதர்மராஜர். அப்ப இங்க புரிந்து கொள்ளணும், இந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் பிரம்மம். ஏன்னா இங்க சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அது மாதிரி இங்க ஓம்ங்கிறது அந்த பிரம்மத்தை உள்ளடக்கியுள்ள ஒரு அக்ஷரம். இது ஆ, உ, இம் என்ற 3 எழுத்துக்களினுடைய ஒரு தொகுப்பு என்பதாக நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்திலே விரிவாக பார்த்திருக்கிறோம். இதை பற்றி மேலும் விவரங்கள் நீங்க அறிய வேண்டுமானால் அந்த உபநிஷத்தை நீங்கள் எடுத்து கேட்கலாம். இப்ப நாம் இந்த ஓமின் பெருமைகளை எல்லாம் பார்ப்போம். இப்ப மய விஞ்ஞானம்னு ஒன்று இருக்கு. அதுல ஓமை பற்றி சொல்லும்போது, ஓம் ஒலி கேட்டுணர்ந்தால் உள்ளொளி ஞானம் தோன்றும். ஓம் ஒலி கண்டுணர்ந்தால் ஒளியொளிர் உருவே தோன்றும். ஒளியொளிர் உருவந்தானே ஆடலன் ஆடலன்றோ என்பதாக ஒரு பாடல் இருக்கிறது மய விஞ்ஞானம் என்ற ஒரு சாஸ்திரத்தில். அப்ப இந்த ஓமனுடைய பெருமை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஓம்ங்கிற ஒளியை கேட்டாலே போதும், நமக்கு உள்ளொளி ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருந்து அந்த ஞானம் மலர ஆரம்பிக்கும். ஏன்னா அது பிரம்மத்தினுடைய அக்ஷரம். பிரம்மமே தான். ஓம்னாலும் பிரம்மம்னாலும் வேறு வேறு இல்லை, அதை பிரிக்கவே முடியாது. அந்த அளவில் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் அந்த ஓம் என்ற ஒளியை இந்த மாதிரி கேட்கவே நம்முள்ள அது ஒளிர ஆரம்பிக்கும். அந்த ஓமனுடைய அந்த ஒளிரும் தன்மையை நம்ம உணரும் போது அந்த ஒளியொளிர் உருவந்தானே ஆடலன் ஆடலன்றோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் இங்க எல்லையற்ற ஈஸ்வரனாக இருக்கிறது. இந்த எல்லையற்ற பிரபஞ்சமாகவே அந்த ஓம்காரம் தான் இருக்கிறது என்பது இப்படி பூடகமாக மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப எவன் ஒருவன் பரம்பொருளாகிய ஓம் என்ற ஓரெழுத்து சொல்லை எப்போதும் உச்சரித்துக் கொண்டு சுய உணர்வாகிய என்னையே எப்போதும் உணர்ந்து கொண்டு இந்த பூத உடலை விட்டு புறப்படுகின்றானோ அவன் எல்லாவற்றிற்கும் மேலான கதியை அடைகின்றான் என்று பகவத்கீதையும் சொல்லுது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதை ஓம்காரத்தினுடைய பெருமையை இந்த மாதிரி எடுத்து உபதேசிக்குது. அடுத்து திருமந்திரமும் இதை பற்றி சொல்லுது. ஓம்காரத்தை பற்றி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உருவம், ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், ஓம் எனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்தியே. அப்ப இந்த ஓம்காரம் என்ற ஒரு அச்சரத்தை நம்ம உபாசனை செய்தோம்னா, உள்ளே உணர்ந்து கொண்டோம்னா, நம்முடைய சுய உணர்வு தான் அந்த ஓம்காரமா இருக்குங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்க ஆகாய பூதமாகவே ஓம்காரம் தான் இருக்குன்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஏன்னா இங்க ஆகாயத்தினுடைய அச்சரமே ஓம் தான். ஓம்காரமே ஆகாய வடிவில் தான் இருக்குதுன்னு நமக்கு சொன்னோம். இது எல்லா மகான்களுமே அருமையா சொல்றாங்க. சட்டைமுனி சித்தர் அவருடைய பாடல்ல சொல்றாரு, ஒடுக்கமடா ஓங்கார கம்பமாச்சு, ஓகோஹோ அகாரம் அங்கே பிறந்தாச்சு. சட்டைமுனி சித்தர். அப்போ இங்க ஓங்காரத்தினுடைய ஒரு மகத்துவத்தை எல்லா மகான்களும் நமக்கு அருமையா சொல்லியிருக்கிறார்கள். ஆதிசங்கரும் இதை பற்றி பேசும்போது தன்னுடைய உபதேச சாகஸ்ரீ அப்படின்ற ஒரு நூல்ல மிக அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதை சில மகான்கள் எடுத்து தெளிவுரையாக நமக்கு விளக்க உரையாகவும் அருளி இருக்கின்றார்கள். அந்த நூலை கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், PDF ஃபைலா உங்களுக்கு தரேன். அதை படிச்சு பாருங்க. மிகப்பெரிய நூல், ஒரு 450 பக்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பழமையான நூல், 1970 வந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஒரு PDF புக்கா இருக்கு, கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. இப்ப ஆதிசங்கர் அந்த உபதேச சாகஸ்திரியில என்ன சொல்றாருன்னா, எது ஞான வடிவத்தை உடையதோ, ஆகாயத்தை போன்று வடிவம் இல்லாததோ, எல்லாவற்றிற்கும் மேலானதோ, எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டு உள்ளதோ, பிறப்பற்றதோ, இரண்டில்லாமல் ஒன்றாகவே உள்ளதோ, அழிவற்றதோ, எதனுடனும்
சேர்க்கையற்றதோ, எங்கும் நிறைந்து உள்ளதோ, எப்பொழுதும் சுதந்திரமாக உள்ளதோ அதுவே நான், நானே ஓம் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். உபதேச சாகஸ்திரி என்ற நூலிலிருந்து ஒரு மிக சுருக்கமான பகுதியை மட்டும்தான் நான் இங்க உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா அந்த நூலிலே மிக விரிவான விளக்கங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்ப இப்படித்தான் ஓம்கார அட்சரத்தை பற்றி மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் நமக்கு சிறப்பாக பல வழிகளில் சொல்றாங்க. அடுத்தது 17வது மந்திரம். ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏதத் ஆலம்பனம் பரம் ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா பிரம்ம லோகே மகீயதே. இந்த 17வது மந்திரத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாதை மிகவும் சிறந்தது, இந்த பாதை மிகவும் மேலானது, இந்த பாதையை அறிந்து அதன் வழி செல்பவன் பிரம்மலோகத்திலே சிறப்பு பெறுகின்றான் என்பதாக பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்மலோகத்திலே சிறப்பு பெறுகின்றான் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த லோகத்தை விட்டு பிரம்மலோகத்துக்கு போறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. இங்க பிரம்மலோகம் என்ற ஒரு இடமே எப்படின்னா, ஆத்ம ஞானத்தை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகளாகிய பிரம்மா முதல் பல தேவர்கள் வசிக்கின்ற ஒரு இருப்பிடம். அதுதான் பிரம்மலோகம் என்று சொல்கிறோம். அந்த பிரம்மலோகம் என்பது பொதுவா சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த பூமியிலேயே பிரம்மலோகம் இருக்கு. அதுதான் இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடம். இந்த வேதாந்த சாஸ்திரங்களை எங்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த இடம் தான் பிரம்மலோகம். அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சி நம்ம அந்த இடத்துல போய் ஒரு குருகுல கல்வி மூலமா இதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம பல ஜென்மங்கள் செய்த பாக்கியம். அது அடிப்படையில் தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு பிரம்மலோகத்திலே வாழுகின்ற ஒரு சிறப்பு கிடைக்கும் என்று ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓம்கார மந்திரத்தை உபாசனை செய்கின்றவர்களுக்கு அந்த இறை சக்தி, இறை அருள் என்ன பண்ணும்னா, இது மாதிரி அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். ஏன்னா அப்பதான் அவன் பிறவா பெருநிலையை அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு உயரிய ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு இடமாகத்தான் நாம பிரம்மலோகத்தை பார்க்கணுமே தவிர, அது வெறும் பிரம்மா வசிப்பதற்கான ஒரு இடம் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இந்த 17வது மந்திரம் சொல்ல வரும்போது என்ன, இந்த பாதை மிகவும் சிறந்தது, இந்த பாதை மிகவும் மேலானது, இந்த பாதையை அறிந்து அதன் வழி செல்பவன் பிரம்மலோகத்தில் சிறப்பு பெறுகின்றான் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஓம்காரத்தை உபாசனை செய்கின்றவர்களுக்கு இது போன்ற அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதற்கான தடைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகும் என்று தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 18வது மந்திரத்தில இருந்து 22வது மந்திரம் வரைக்கும் மரணம் யாருக்கு என்ற மாதிரி விஷயத்தை பார்க்க போறோம். ஏன்னா இங்க மரணம் என்பது ஆத்மாவுக்கா உடலுக்கா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதை பற்றி விவரத்தை இனி வருகின்ற 18வது மந்திரத்திலிருந்து ஒரு 5 மந்திரங்கள் 22 வரைக்கும் சொல்ல போகுது. இப்ப அதுல 18வது மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி இந்த உடம்பு, உயிர், ஆத்மா அப்படிங்கிற ஒரு 3 விஷயங்களை ஒன்று சேர்ந்தவன் தான் மனிதன் என்பதாக நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இங்க மனிதன் என்பவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு ஒரு உடல் இருக்கு. அந்த உடல் இயங்குவதற்கான ஒரு ஆற்றலாக உயிர் இருக்கிறது. அந்த உடலையும் அந்த ஆற்றல், உயிராற்றலையும் இயங்குவதற்கு ஆதாரமாக ஆத்மா இருக்கிறது. அப்ப இதுதான் இங்க மனிதனுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம இங்க பொதுவா மரணம் என்று ஒரு குறிப்பிடுகின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உடம்பின் மரணத்தை மட்டும்தான் மரணம் என்று சொல்கிறோம். அது எப்படி சொன்னோம்? பழைய சட்டையை களைத்து விட்டு புதிய சட்டையை அணிந்து கொள்வது போல இந்த ஜீவன் ஓர் உடம்பை களைந்து விட்டு புதிய உடம்பை எடுக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இத பகவத்கீதையே சொல்லுது. பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருக்னாத்தி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்பாதி நவானி தேகோ. பகவத்கீதை இது என்ன சொல்றதுன்னா, ஒருவன் பழைய ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடைகளை அணிவது போன்று
ஆத்மா பழைய உபயோகமற்ற உடலை களைந்துவிட்டு புதிய உடலை தேர்ந்தெடுக்கிறது என்றுதான் இங்க கீதை சொல்ல வருகின்ற சாரம். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பை களைதலையே மரணம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பை நீக்குவதுதான் இங்க மரணம். ஆனா உண்மையில் நாம் யாருன்னா, நம்ம ஆத்மா. அந்த தூய அறிவாகிய ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு என்றுமே மரணம் இல்லை என்பதனால, உண்மையில் நமக்கு என்றுமே மரணம் இல்லை. அப்ப இந்த உடம்பின் மரணத்துக்கு பிறகுதான் நம்ம எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம் என்பதெல்லாம் நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய யதார்த்தம், அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். அப்ப நாம் என்றுமே அழியாத ஆத்மா. அந்த வகையிலே இந்த எல்லையற்ற படைப்பிலே அந்த அழியாத ஆத்மாவை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்பதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த அத்தியாத்ம யோகம். அப்ப இந்த அத்தியாத்ம யோகத்திலே, ஆத்ம வித்யாவிலே மகான்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பொருள் சார்ந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த பொருள் உலகம், நாம் பார்க்கின்ற இந்த உலகம் ஒரு அணுக்களால் ஆனது என்று நிறைய மதங்களோ, மீமாம்சை, மற்ற நியாயம், வைசேசிகம் போன்ற மதங்கள் எல்லாம் நிறைய பேசுது, விதவிதமா பேசுது. மேலும் அந்த அணுக்கருவில் உள்ள ஆற்றலால் தான் இந்த உலகம் இயக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த இயக்கம் என்ற ஒரு விஷயமே ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் தான், அந்த அணுக்கருவில் இருக்கின்ற ஆற்றல் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிவியலும் அதை ஒப்புக்கொள்கிறது. அப்ப அந்த ஆற்றல் மற்றும் பொருள் இரண்டையும் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று அறிவியல் சொல்வது நம்ம கவனிக்கிறோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்று சயின்ஸினுடைய சப்ஜெக்ட் நம்ம எடுத்து இங்க பார்க்கும்போது, அந்த குவாண்டம் தியரி, அந்த குவாண்டம் அறிவியல், குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது, இப்படித்தானே சொல்லுது. அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது, அந்த ஆற்றல் படி இங்க அறியக்கூடிய வடிவங்களை எல்லாம் வேறு ஒரு மாற்றத்திற்கு மட்டுமே உட்படுத்த முடியும். ஆனால் அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம படைப்பின் முதல் நாளிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் எதையும் நம்மால் உருவாக்கவே முடியாது. ஏன்னா அவைகள் வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாற்றம் வேணா செய்யலாமே தவிர, இதை நான் தான் படைத்தேன் என்று நாங்க சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்க படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஏதேனும் மற்ற சில பொருட்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும். ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பாகத்தான் இருக்குமே தவிர, இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒரு பொருளை நம்ம வெளியிருந்து எடுத்து செய்யவே முடியாது. அப்ப எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. அது உலோகமா இருக்கு, மண்ணா இருக்குது, நீரா இருக்கு, நிலமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பஞ்சபூதங்களுமே இங்க இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் இருந்து எதை எடுத்து நாம பயன்படுத்தினாலும் அதை வேறு ஒரு பரிமாணத்துல, வேறு ஒரு உருவத்துல தான் கொண்டு வர முடியுமே தவிர, இவைகளுக்கு வேறாக எதையுமே நம்ம எடுத்து இங்க எதையுமே தயார் பண்ண முடியாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எல்லாமே ஏற்கனவே படைக்கப்பட்டதுதான். ஆனா அந்த படைக்கப்பட்டதை நம்ம அழிக்கவோ ஆக்கவோ நம்மால் முடியவே முடியாது. ஆனால் அதை வேறு ஒரு பரிமாணத்திற்கு மாற்றம் செய்ய முடியும். அதுதானே சயின்ஸ். அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மண்ணை எடுத்து மண்பானையா செய்யறோம். இப்போ நீரை எடுத்து நீராவியா மாற்றி நம்ம என்ஜின்களை எல்லாம் இயக்குறோம். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம், எப்படி முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடிகிறது என்று பார்க்கிறோம். அதுதானே நம்ம சொல்றோம். ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்ப இங்க படைத்த அந்த முதல் நாளிலிருந்து படைக்கப்பட்டவைகள் எதையுமே நம்மால் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் அவைகளை வேறொன்றாக மாற்ற முடியும். அதற்கு தான் நம்ம இடத்திலே பகுத்தறிவு பரிமாணம் வளர்ந்து நிற்பதனால, இந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலாகவே மனிதன் இருக்கின்றான். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம். ஏன்னா இந்த ஆற்றல்ல ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு மாதிரி இயங்குது இல்லையா. மின்சார ஆற்றல், மின்காந்த ஆற்றல், இப்படி நம்ம படிக்கிறோம் அறிவியல்ல. அப்ப ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்றுவதற்கான ஒரு மாற்றத்திற்கே ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா. அந்த எனர்ஜி தான் இங்க மனிதன் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க எதுவுமே நான் செய்கின்றேன் என்று நம்ம பெருமை கொள்ள முடியாது. இது என்னால் தான் நடந்தது, இதை நான் தான் படைத்தேன், இதை நான் தான் அழித்தேன் என்று சொல்வதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் இங்க ஒரு இயற்கை நீதிக்குள்ள அவைகள் எல்லாம் ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு பரிமாணத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயற்கையில எல்லாமே இப்படி இருப்பது போல உண்மையாகவே காணப்பட்டாலும், இவ்வாறு மாற்றத்திற்கு உட்படுகின்ற இவைகள் எல்லாம் மாயை என்பதாக பார்க்கப்பட்டாலும்,
இவைகள் நம் கனவுகளைப் போலவே கற்பனையானவைகள் என்று பார்க்கப்பட்டாலும், அது எல்லாம் எப்ப நமக்கு தெரியுது? நாம் விழித்திருக்கும் இந்த பரிமாணத்திற்கு உட்படும்போது மட்டும் தான் தெரியும். வேற எந்த பரிமாணத்திலும் நீங்க இத தெரிந்து கொள்ள முடியாது. அந்த பரிமாணம்ங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா, இங்க அறிவு பரிமாணம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அது வந்து நம்ம ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள இருந்தோம். ஒரு அறிவு தாவரம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்தோம். அங்க நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்ட்டு மிருகம் வரைக்குமே நம்ம வந்தோம். உடலும் மாற்றம் அடைஞ்சது. புலன்களிலும் நெறைய மாற்றம். அதுல 5 புலன்கள் கொண்ட மிருகமாக கூட நம்ம வந்து பார்த்தா கூட நம்மள யார் என்று தெரிந்து கொள்ள முடியல. அதாவது நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தையும் என்னையும் உண்டாக்குனது யார்? என்ற கேள்வியெல்லாம் நம்மகிட்ட எழுந்திருக்கணும் அப்படின்னா, அதற்கு இந்த மனித பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்தால் தான் நடக்குது. அப்படியே மனித பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்தாலும், எந்த இடத்துல அது புரியுது அப்படின்னா, விழிப்பு நிலையில நம்ம விழித்துக் கொண்டிருக்கும்போது தான் இது விவேகத்தினாலே விசாரணை செய்து அறியப்படுகின்றதாக பார்க்கிறோம். வேற எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு மிருகம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்குமான்னா எப்படி முடியும்? நடக்காது இல்லையா? அதத்தான் நமக்கு பலமுறை இந்த பாடங்கள்ல சுட்டிக்காட்டுறோம். அப்ப நம்ம இந்த விஷயத்த ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு நம்ம திரும்பும்போதோ, இப்ப இந்த நனவு உலகத்திலிருந்து கனவு உலகத்துக்கு நம்ம போகும்போதோ, ஒவ்வொரு உலகத்த நம்ம விட்டுர்றோம் இல்லையா? இப்ப இந்த நனவு உலகத்த விட்டுட்டு தான் கனவு உலகத்துக்குள்ள போறோம். கனவு உலகத்துக்குள்ள போகும்போது இந்த நனவு உலகம் இருப்பதில்லை. அது மாரி ஒவ்வொரு பரிமாணத்தில நம்ம வாழும்போதும், வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்தா அந்த பரிமாணத்த விட்டுடுவோம். இப்ப நம்ம வந்து தாவரம்ங்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை முறை வேற. அப்புறம் புழு, பூச்சிகளா நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை முறை வேற. பறவைகள், மிருகம் என்று இது மாரி நம்ம படிப்படியா பரிணாம வளர்ச்சியில மேல மேல வந்தாலும், இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு பரிமாணம் இருந்தது என்று மறந்துவிடக்கூடாது. இங்க பரிணாமம், பரிமாணம் 2யும் போட்டு குழப்பிக் கூடாது. பரிணாமம் என்பது நம்ம ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாறுவது. அதாவது தாவரத்திலிருந்து புழு, பூச்சியாகவும், அப்படியே பறவை, மிருகம், மனிதன் என்று நம்ம பலவிதமான பரிணாம வளர்ச்சிய நம்ம அடைந்திருந்தாலும், உடல் அளவிலே அடைந்திருந்தாலும், இங்கே அந்த வாழ்க்கை முறை என்பது ஒரு பரிமாணத்தில் இருக்கிறது என்று நம்ம மறந்துவிடக் கூடாது. அந்த பரிமாணம் என்பது நம்முடைய உலகம். இப்படித்தான் இந்த உலகம். இப்ப நீங்க எறும்பினுடைய உலகத்த நீங்க வாழ முடியாது இல்லையா? எறும்புக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அதுக்குள்ள தான் அதனுடைய வாழ்க்கை இருக்கும். பறவைகளுக்கு என்ற உலகம் இருக்கு. அதுக்குள்ள தான் அதனுடைய வாழ்க்கை இருக்கும். அது மாரி மனிதர்கள் என்ற நமக்கு ஒரு உலகம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆனா, நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் நிச்சயித்து விட முடியாது. அப்ப இதை கடந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த பரிமாணம் இருக்கு இல்லையா? அப்ப அது மாரி இங்க நாம் காணுகின்ற இந்த புற உலக வாழ்க்கையில ஒரு பரிமாணத்தில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இதை கடந்த ஒரு பரிமாணம் இருக்கிறது. அது அக உலக பரிமாணம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அது அக உலகம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய, அந்த ஆனந்த நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த லோகம் வந்து ஒரு தனி பரிமாணம் தானே! அப்ப அங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிச்சயமாக இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புற உலகம் போல இல்ல. அங்க வேற நிலை. அங்க ஆனந்த நிலை. அங்க அமைதி நிலை. அது தன்னுடைய சுயநிலை, சுய அறிவு நிலை என்று நம்ம புரிந்து கொள்வது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப நாம் அதை ஆழ்ந்து விசாரித்து பார்க்கும்போது, இங்க விழிப்பு நிலை வாழ்க்கையை விட்டுவிட்டு, இந்த புற உலக பரிமாணத்தை விட்டுவிட்டு வெளியேறி, நம்முடைய உண்மை பரிமாணத்துக்கு நம்ப நுழையிறோம் இல்லையா? அதுதான் நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் என்று நாம் அறிந்து கொள்ளும்போது, நமக்கு இது மாரி நெறைய பரிமாணங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பரிமாணத்திலும் வாழுகின்றவருடைய வாழ்க்கை முறை வேறு வேறு விதமாகத்தான் இருக்கின்றது என்ற புரிதல் வருவது தான் இங்க ஞானம். அந்த ஞானத்தோடு அந்தந்த பரிமாணங்கள் எல்லாம் உண்மையில் இல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கின்றதுனால, அதை மாயை என்பதாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்று மகா வாக்கிய உபதேசத்திலே நமக்கு உபதேசிக்குது. அப்ப அந்த சத்தியமான பிரம்மம் இருக்கின்ற அந்த சத்திய லோகம், பிரம்மலோகம் என்று பல பெயர்கள நம்ம அழைக்கிறோம் இல்லையா? அந்த லோகத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் இல்லையா? அது ஒரு பரிமாணம்.
அந்த வாழ்க்கை முறை வேறு ஒரு நிலை. அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு என்பதாக நாம பார்க்கிறோம். அங்க இந்த ஆத்ம நிலை பரிமாணத்துக்கு நம்ம வந்துட்டா, அங்க தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதோ, என்றும் அழியாத ஆத்மாவாகவே நான் இருக்கிறேன் என்பதும் நம்மால் உணரப்படும். ஆனால் அந்த நிலையை நம்ம வெறுமை, சூன்யம் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா, எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், அங்கு நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுயத்தை நம்ம இழந்து விட முடியாது. அப்போ எந்த நிலையிலே நமக்கு அந்த நீடித்த அமைதியோடு கூடிய ஆனந்தம் உண்டாகிறதோ, உணரப்படுகின்றதோ, அங்கு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இருப்பு என்றும் இருப்பதாக இருப்பது. ஆனால் அந்த இருப்பை நான் என்றும் உணர்கின்ற ஒரு அறிவு என்னிடத்திலே இருக்கிறது. அதுதான் சித்து. அப்ப சத்தாகிய சித்தை நான் சதா உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு ஆனந்தம் நிகழ்கின்றது என்று நம்ம பார்க்கும்போது, அதைத்தான் நம்ம சச்சிதானந்தம் என்பதாகவும் பார்த்தோம். அப்ப எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுயத்தை நம்ம சுய அறிவிலேயே நம்மை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பரிமாணம் தான் இங்கு ஆத்ம அனுபூதி, பிரம்மா அனுபவம், பிரம்ம நிலை, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது. அப்ப அத்தகைய ஆத்மாவிலே எந்த மாற்றங்களும் இல்லை, எந்த மாற்றங்களும் உட்படுத்த முடியாது. அதை அடுத்து வருகின்ற 18வது மந்திரம் சொல்லுது. ந ஜாயத்தே மிரியத்தே வா விபச்சித் நாயம் குதச்சித் ந பபூவ கச்சி அஜோ நித்யஹா சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இந்த 18வது மந்திரம் அருமையா சொல்லுது. ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இது எதிலிருந்தும் உண்டானதும் இல்லை, எதுவும் இதிலிருந்து உண்டாவதும் இல்லை. இது பிறப்பற்றது, என்றென்றும் இருப்பது, நிலையானது, மிகவும் பழமையானது. உடல் அழிக்கப்பட்டாலும் ஆத்மா அழியவே அழியாதது என்றுதான் இந்த 18வது மந்திரம் விளக்குகின்றது. அப்ப நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய உயரிய உண்மைகளை உபதேசிக்கின்ற இந்த அத்தியாத்ம யோகத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் உண்மையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆத்மாவாக இருக்கிறோம் என்பது புரிய வரும். அப்ப அந்த ஆத்மா எந்த விஷயத்திலும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது தெரியுது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்று தெரியுது. அதிலிருந்து எதுவும் உண்டாவதும் இல்லை, உண்டாக்கப்படுவதும் இல்லை என்று தெரியுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இத்தனையும் வெளியே நடந்துகிட்டு இருக்கிறது பூரா அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா இங்க அந்த சுய அறிவிலேயே அத்தனையும் நிகழ்கின்றது. ஆனால் அதனால் அந்த சுய அறிவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுக்குத்தான் நம்ம திரைப்பட ஓமானம் கொடுப்போம். ஒரு வெள்ளை திரையிலேயே அத்தனை உருவங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உருவ மாற்றங்களாலோ அந்த உருவத்திலே நடைபெறுகின்ற செயல் விளைவுகளாலோ அந்த வெள்ளை திரை பாதிப்பது கிடையாது என்று நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா? எப்படி பார்த்தோம்? இப்ப அந்த வெள்ளை திரையில படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமா மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் ஓடுது. அப்ப அந்த வெள்ளை திரை நனைந்து போகுமா? அடுத்த ஒரு சீன் ஒரு கட்டடங்கள்லாம் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி வருது. அப்ப அந்த வெள்ளை திரை எரிந்து போகுமான்னா இல்ல. அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வெள்ளை திரையின் மீது திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி இங்க எல்லாமே நம்முடைய சுய அறிவிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சுய அறிவின் இருப்பிலே தான் இங்க எல்லாமே இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அததான் சாஸ்திரம் சொல்ல வருது. சாஸ்திரம் சொல்ல வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கு நீ எதுவும் செய்வதில்லை, அனைத்துமே அந்த சுய அறிவில் தானாகவே நிகழ்கிறது. ஆனால் அந்த ஆத்மாவாகிய நீயோ வெறும் பார்வையாளன் மட்டுமே, சாட்சி மாத்திரமாக அதை பார்த்து கொண்டு மட்டுமே இருக்கின்றாய். ஆகவே நீ இங்கு எதுவும் செய்வதில்லை என்று சொல்லுது. நாம் மூச்சு விடுறது, இதய துடிப்பு, ரத்த ஓட்டம் அப்படின்னு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறதோ, வளர்ச்சிதை மாற்றங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாற்றங்கள், பரிணாம வளர்ச்சிகள், இது எல்லாமே அந்த ஒரே சுய அறிவில் தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்க நம்ம எதையுமே உருவாக்க முடியாது. ஒரு ரத்தத்தையோ ஒரு எலும்பையோ நம்ம மனித உடல்ல உருவாக்க முடியுமான்னா நாம் என்ன செய்ய முடியும்? இங்கு ஒன்றும் நாம் செய்வதில்லை.
இங்க நம்ம உண்ண உணவு முதல் கொண்டு இந்த உண்ணுகின்ற உடல் வரைக்கும் எல்லாம் அதனால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொண்டோம்னா, இங்க நம் செயலாவது ஒன்றும் இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு ஞானம் நமக்கு உண்டாகும் இல்லையா? அதுதானே இங்க ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு விட்டா, அதற்கு வேறாக இங்க அறிவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் என்பது நமக்கு புரியும். அப்ப இங்க சூரிய உதயமாகிறது, சூரியன் அஸ்தமனமாகிறது, மழை பெய்கிறது அப்படின்னு படைப்பினுடைய எல்லா பஞ்சபூதங்களுடைய அம்சங்களையும் நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய தோற்றங்களும் செயல்பாடுகளும் தானாகவே நம்முடைய சுய அறிவில் தான் நிகழ்கின்றது என்று நமக்கு புரிய வரும். அப்ப இங்க நாம் அதற்காக ஏதாவது முயற்சி செய்றோமான்னா, இங்க நம்ம ஒன்றும் செய்வதில்லை. ஏன்னா, நம்முடைய இருப்பு என்பது நான் என்கின்ற தன்னுடைய சுய அறிவிலேயே இருந்து கொண்டு, நான் நான் என்று சதா ஸ்புரணமாகிக் கொண்டு, நம்முடைய சுய அறிவினாலே எல்லாவற்றும் அறியப்பட்டுக் கொண்டு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அறிவிலே சுகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு தான் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு, நம்முடைய சொரூபம் என்று சாஸ்திரம் விளக்குகிறது. அப்போ அந்த சுய அறிவின்றி இந்த உலகமே கிடையாது. அந்த சுய அறிவின்றி இங்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. எதுவும் படைக்கப்படவே இல்லை. அப்போ எல்லாமே அந்த சுய அறிவினால் தான் நடக்குது அப்படிங்கும்போது, அதை பார்க்கின்ற பார்ப்பான் யாருன்னா நானே தான். அந்த இருப்பாகிய நான் தான் என்னுடைய சுய அறிவினாலே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆக இங்கு நான் எதுவும் செய்வதில்லை. உண்மையில் நான் ஒரு பார்வையாளன் மட்டுமே. நான் ஒரு சாட்சி மாத்திரமே. அதுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இவ்வளவு விளக்கங்களை ஊடகமாக சூட்சும பரிபாஷையிலே மகான்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த 19வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும் ஹதச்சேன் மன்யதே ஹதம் உபௌ தௌன விஜானிதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இந்த 19வது மந்திரம் தான் அடிப்பதாக நினைப்பவன், தான் அடிபட்டதாக நினைப்பவன் ஆகிய இருவருமே உண்மையை அறியாதவர்கள். ஏனென்றால் இங்கு ஆத்மா அடிப்பதும் இல்லை, அடிபடுவதும் இல்லை. அப்ப இங்க அடிப்பது, அடிபடுவது அப்படிங்கிற வார்த்தையை வைத்து இந்த மந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தா, இதை நம்ம எப்படி வேணா பொருள் மாற்றி புரிந்து கொள்ளலாம் இல்லையா? இந்த மந்திரத்தின் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது, இங்கு படைக்கப்பட்டதாக நினைப்பவன், மரணம் அடைந்து விட்டதாக நினைப்பவன் கூட இங்க யாருமே இல்ல. இங்க படைப்பும் இல்ல, படைக்கப்பட்டவைகளும் இல்ல. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க பிறப்பு, இறப்பே இல்ல. அப்ப இங்க வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அப்ப இங்க யார் அடிபடுறா? இங்க யார் அடி கொடுக்கிறா? அப்ப யார் இங்கு பிறக்கிறா? யார் இங்கு இறக்கிறா? எது இங்கு வருகிறது? எது இங்கிருந்து போகிறது? இதெல்லாம் மாயை. எல்லாமே இந்த சுய அறிவிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு திரைப்படம். வெள்ளை திரையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு திரைப்படம். ஆனா அந்த படத்திலே பலவிதமான காட்சிகள் வரலாம். அடிப்பவன் ஒருத்தன் வரலாம், அடி வாங்குறவன் ஒருத்தன் வரலாம். படைக்கப்பட்ட பொருட்கள் ஒன்று இருக்கலாம், அழிக்கப்படுகின்ற பொருட்கள் இருக்கலாம். எல்லாமே இங்கு அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல, இங்கு இந்த சுய அறிவிலே தான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது யார் ஒருத்தன் உணர்ந்து கொள்கின்றானோ, அவன் மிக உயரிய ஞானியாக, அத்தியாத்ம யோகத்தை முழுமையாக அறிந்து கொண்டவனாக, சதா தன்னிருப்பிலே, தன்னுடைய சுய அறிவிலே சுகமடைந்து கொண்டிருக்கின்றான். அவனே ஞானி. அவனே ஜீவன் முக்தன் என்றுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சும்மா மனம் போன போக்குல வாழக்கூடாது. இந்த அத்தியாத்ம யோகம் என்ன சொல்ல வருது? ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மை என்ன? அதிலே நான் யார்? இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது? என்னையும் இந்த உலகத்தையும் தோற்றுவித்த இறைவன் என்று சொல்வது எப்படி? இதெல்லாம் நம்ம விசாரணை செய்து பார்த்தா, இங்கு எல்லாமே அந்த தூய அறிவிலே, சுய அறிவிலே தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை, படைப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை. எல்லாம் பிரம்மமயம். எல்லாம் சுய அறிவுமயம். எல்லாம் ஆத்மமயம் என்று நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிதான ஞானம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது.
அடுத்து வருகின்ற 20, 21, 22 என்கின்ற 3 மந்திரங்களிலே ஆத்மாவினுடைய இயல்புகளை பற்றியும் பேசுகிறார்கள். அதையும் பார்த்துடுவோம். பொதுவா இந்த அறிவு, உணர்ச்சி அப்படின்ற இந்த 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? நாம் அறிகின்ற அறிவு உணர்வு. ஆனால் அந்த அறிகின்ற அறிவின் மூலமாக அறியப்படுபவைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உணர்ச்சிகள். அப்ப இந்த 2ம் பார்ப்பதற்கு இருமைகளிலே வெவ்வேறானவைகளாக இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த 2ஓடும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இங்க அன்பு, ஆசை, கோபம், பயம், வெறுப்பு போன்ற பல்வேறு உணர்ச்சிகள் வெளிப்படுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைகின்ற பல்வேறு உணர்ச்சிகள் நம்மிடத்திலே ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆனால் இந்த ஆதிக்கத்திற்கு ஆதாரமாக நம்மிடத்திலே மனம் இருந்தாலும், அந்த மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களான விஷய சுகங்கள் நம்மை இது போன்ற விவகாரங்களிலே ஈடுபட செய்தாலும், இதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்கிறது. அது இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றது. அதுவே அந்த தூய அறிவாகிய தன்னுடைய சுய அறிவு என்று ஒருவன் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இவைகள் எல்லாம் வெறும் சாட்சியாக பார்க்கும்போது, எல்லாம் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற தோற்ற மாயை, தோற்ற பிம்பங்கள் என்று புரிய வரும். ஏன்னா இங்க ஆன்மீகம், கடவுள், ஆத்மா போன்ற உண்மைகளை அறிவினால் ஆராய்ந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவைகளை நாம் விவேகத்தினாலே விசாரம் செய்து பார்க்கும்போது, அந்த ஆத்மாவினுடைய உண்மை தன்மையை நம்மால் உணர மட்டும் தான் முடியும். அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எங்க ஆத்மாங்கிறது ஒரு அனுபவத்துக்கு வருவதுங்கிறது நம்மால் உணரக்கூடிய விஷயம். நம்ம புற பொருட்களாலோ, புலன்களாலோ, மனதினாலோ ஆத்மாவை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ இங்க ஆத்மா, கடவுள் போன்றவற்றை பற்றி நம்ம புத்தகங்களில படித்தாலும், அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்டாலும், அந்த அறிவுக்கு எட்டாதது என்பதை உணர்வதற்கே நமது ரிஷிகள் முரண்பட்ட இயல்புகளால் அவற்றை விளக்க முயற்சிக்கின்றார்கள். அப்ப அவர்கள் மந்திரங்களையும் அதற்கான சாதனைகளையும் செய்து அதை சரியானபடி நாம் உணர முடியுமே தவிர, சாதாரண நம்முடைய புற அறிவினாலே இதை விளக்கப்பட்டோ, விளக்கிக் கொண்டோ, அதற்கான ஒவ்வொரு முயற்சியும் நம்மை மேலும் குழப்பத்திற்குத்தான் உட்படுத்தும் என்பதுதான் நம்ம பார்க்கவும் முடிகிறது. அத இப்ப நம்ம 20வது மந்திரத்துல ஆத்மாவை பற்றி, ஆத்மாவுடைய இயல்பை பற்றி பார்க்கும்போது, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அனோரணியன் மகத்தோ மகியான் ஆத்மாஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் தமக்ரதுஹு பஷ்யதி ஈதசோகோ பாது பிரசாதான் மகிமான் ஆத்மனஹா. இப்ப இந்த 20வது மந்திரம் என்ன சொல்லுது ஆத்மாவை பற்றினா, அணுவை விட அணுவானதும் பெரியதை விட பெரியதுமான இந்த ஆத்மா உயிரினங்களின் இதய குகையில் வீற்றிருக்கிறது. ஆசையற்றவன் மட்டுமே அதை காண்கிறான். மனத்தெளிவினால் ஆத்மாவின் மகிமையை உணர்கின்ற அவன் கவலைகளை கடந்து செல்கிறான் என்று இங்க சொல்லுது. இங்க ரொம்ப அருமையா மகான்களுடைய வெளிப்பாடை நம்ம பார்க்க முடியும். அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் மிக உயரிய உண்மைகளை நமக்கு எடுத்து சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க 20வது மந்திரத்தை வைத்துக் கொண்டு நம்ம ஆத்மாவை பற்றி ஆராயும் போது, அது அணுவை விட அணுவாக இருக்கிறது. அணுவில் அணுவினை ஆதிபிரானைன்னு திருமூலருடைய திருமந்திரம் சொல்வது போல, மிக ஒரு நுண்ணிய விஷயமாகவே அந்த ஆத்மா இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அது மாதிரி அந்த ஆத்மாவினுடைய மகத்துவத்தை, வைபவத்தை பத்தி பார்த்தோம்னா, பெரியதை விட பெரியது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதை சாதாரண வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினத்தினுடைய இதய குகையில் வீற்றிருக்கிறது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த இதய குகையிலே அது வீற்றிருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் விவேகத்தினாலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அதை யார் உணர்ந்து கொள்ள முடியும்னா, ஆசையற்றவன் அதனை காண்கின்றான். மனத்தெளிவினாலே ஆத்மாவின் மகிமையை ஒருத்தன் உணர்கின்றான். அவன் மட்டும்தான் கவலைகளை கடந்து செல்கின்றான் என்று இந்த 20வது மந்திரம் எடுத்து உபதேசிக்கிறது.
அப்ப நம்ம அதையும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க ஆத்மாவை உணர்வது, அறிவது என்பது ஒரு சாதாரண புற அறிவினாலேயோ, நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களாலோ, மனதினாலோ முடியாது. ஆனா, இந்த மனம், புலன்களை கொண்டு நாம் இது போன்ற அத்தியாத்ம யோகத்தை, ஆத்ம வித்யாவை கற்றுக்கொண்டு விவேகத்தினாலே விசாரணை செய்து பார்க்கும்போது அதனுடைய வைபவம், ஆத்மாவினுடைய வைபவம், அதனுடைய பெருமை நமக்கு புரிய வருகிறது. அப்பொழுது நமக்கு ஆத்மாங்கிறது இப்படித்தான் என்று நம்மால் அனுபவமாக்கவும் முடிகிறது. அதுதான் இந்த 20வது மந்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது. அதே மாதிரி 21 ஆசீனோ தூரம் ரஜதி சயானோ யாத்தி சர்வதா கஸ்தம் மதாமதம் தேவம் மதன்யோ ஜ்ஞாது மர்ஹதி. இப்போ இந்த 21வது மந்திரத்திலே அந்த ஆத்மா உட்கார்ந்தபடி வெகு தூரம் செல்கிறது, படுத்துக்கொண்டே எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. அது இன்ப வடிவானது, துன்ப வடிவானதும் அதுவே. அது ஒளிமயமானது. என்னைத் தவிர வேறு யார் அதனை அறிவதற்கு தகுதியானவன்? என்னைத் தவிர யார் தகுதியானவன் என்று மரணதேவன் இங்கு பேசுவதாக பார்க்கப்படுகிறது. இப்போ இங்க யமதர்மராஜன் தான் இதை சொல்றாரு. அந்த ஆத்மா உட்கார்ந்தபடி போகுது, படுத்துக்கிட்டே போகுது, இன்பமே வடிவானது, துன்பமே வடிவானது, அது ஒளிமயமானது. அப்படி இருக்கிற அந்த ஆத்மாவை என்னை தவிர வேறு யார் அறிவதற்கு தகுதியானவன் என்று தன்னையே அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி இந்த 21வது மந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கும் போது ஒரு பூடகமா மிக சூட்சமமான ஒரு நுண்ணிய விஷயம் இங்க சுட்டி காட்டப்படுது. அது என்னன்னா, இப்ப இந்த ஆத்மாவை உணர வேண்டும்னா மரணத்தை உணர வேண்டும். ஏன்னா இங்க மரண நிலையை போன்றது ஒரு நிலையில் தான் ஆத்மாவையே உணர முடியும் என்று ஒரு சூட்சமமா பரிபாஷையில பேசுறாரு இங்க யமதர்மராஜன். ஏன்னா ஆத்மா ஆத்மா என்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புற அறிவை வைத்துக் கொண்டு நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம அனுபவமாக்க முடியுமானா எப்படி முடியும்? அப்ப இங்க ஆத்மாங்கிறது ஒரு உணர்வு, ஒரு உயிர் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோம்னா தான் அது நம்மளால உணர முடியும். ஏன்னா இங்க மரணம் என்பது யாருக்கு? இந்த உடலுக்கு தானே. அப்ப இந்த உடல் கடந்து அந்த உணர்வா, அந்த உயிரா நம்ம மாறும்போது தானே நம்ம அந்த ஆத்மாவை பிடிக்க முடியும். அப்ப அதுதான் இதனுடைய பொருள். இங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்துல புலன்கள், மனம் எல்லாம் செயலிழந்து போயிடுது இல்லையா? உட்கார்ந்தபடி போகுது, படுத்துக்கிட்டே போகுது. ஒரு மனிதன் இறக்கும்போது பாத்தீங்கன்னா, அவனிடத்துல கண்கள் பார்க்காது, காதுகள் கேட்காது, நாக்கு சுவைக்காது, புலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. மனசும் அப்படிதான். எந்த ஒரு சிந்தனையும் அங்க வெளிப்படாத நிலையில மனசும் இல்லாம போயிடும். அப்ப எல்லாமே செயலிழந்து போகும். அப்ப அதுபோல புலன்களும் மனமும் செயலிழந்த ஒரு நிலையிலே அவன் எப்படி தன்னைத்தான் தெரிந்து கொள்வான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உடலை கடந்து அந்த உணர்வு நிலைக்கு அவன் நுழைவான். அந்த உயிரின் நிலைக்கு அவன் வெளிப்படுவான். தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய இயல்பை அப்பொழுதுதான் அவன் உணர்வான். ஓ, நான் இந்த உடல் இல்லையா? இந்த உடல் கடந்த உணர்வா, உயிரா? அப்ப நான் இதிலிருந்து விடுபடுகிறேனா என்று அப்பொழுது விடுபடுகின்ற அந்த நேரத்திலே, உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்திலே, தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை அவன் உணர்வான். ஆனால் அவ்வாறு உணர்கின்ற அந்த நிலையில் தான் அந்த ஆத்மாவையே உணர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த ஆத்மாவை உணர்கின்ற ஒரு அரிதான நிலை மரணத்தில் நிகழ்கின்றது. ஏன்னா வெளிப்புலன்களாலோ இல்ல மனதினாலோ அதை அறிய முடியாது என்பதை ஒரு குறிப்பால் உணர்த்துகின்றான். யமதர்மராஜன் இங்கு ஆத்மாவை இந்த புலன்களாலோ மனதினாலோ உணர முடியாது என்பதை சொல்றதுதான் இந்த மந்திரம், இந்த 21வது மந்திரம். ஆனால் என்னை தவிர வேறு யார் அதனை அனுபவிப்பதற்கு, அறிவதற்கு தகுதியானவர் என்று சொல்வது என்னைங்கிற வார்த்தை மரணம் என்பதாகத்தான் நம்ம இங்க பார்க்கணும். ஆத்மாவை உணர்கின்ற ஒரு சூழல், ஒரு சூழ்நிலை மரணம் தான். அப்ப அங்க மரணத்துல அனுபவமாக்குகின்ற அந்த ஆத்மாவை வாழும்போதே ஒருத்தன் அனுபவம் ஆக்கிட்டா அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் இருக்கும் போதே, உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாகவே அந்த ஆத்மா அனுபூதியில் ஒருத்தன் திளைத்தான் என்றால் அதற்கு பெயர் ஆத்மா அனுபூதி, ஆத்மா அனுபவம், ஆத்மானந்தம்,
அப்படின்னு எப்படி வேணா வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி ஒரு அருமையான செயல்பாடு, ஒரு நிலைப்பாடத்தான் இங்க மகான்கள் இப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம 22யும் பார்த்துட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். 22ல அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ சோஷதி. இந்த 22வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா உடலில் உடலற்றதாக இருக்கிறது, நிலையற்ற பொருட்களில் நிலையானதாக இருக்கிறது. அது எல்லாவற்றிலும் பெரியது, எங்கும் நிறைந்தது. புத்தி விழிப்புற்றவன் அதனை அறிந்து கவலைகள் நீங்க பெறுகின்றான். இதுதான் இந்த மந்திரத்துடைய பொருள். அதாவது உடலுக்குள்ள உடல் இல்லாம இருக்குது, நிலையற்ற அழியக்கூடிய பொருள்ல நிலையாக இருக்குது, பெரியதுல மிகப்பெரியது, எங்கும் நிறைந்தது. இதை யார் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, புத்தி விழிப்புற்றவன் அதனை அறிந்து கவலைகள் நீங்க பெறுகின்றான் என்றுதான் இந்த 22வது மந்திரம் நமக்கு சொல்ல வருது. அப்ப நம்ம இதை வைத்து பார்க்கும்போது இந்த ஆத்மா வந்து எல்லா உடல்களிலும் உரைகிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதற்கென்று ஒரு தனியான உடலோ உருவமோ இல்லை என்று நமக்கு புரியுது. அப்போ நம்ம அந்த இடம், அந்த நிலைப்பாடை நம்ம தான் ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆத்மாவினுடைய இருப்பிடம் என்பது இருதய குகை என்று நம்ம கடந்த பாடல்கள் மூலமா, மந்திரங்கள் மூலமா பார்த்தோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அந்த இருதய குகைக்குள்ள அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருப்பதை வைத்துக் கொண்டு ஒருவன் தன்னைத்தான் அறிந்து கொள்கிறான். அப்படி அவன் அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவானது எங்கும் வியாபித்திருக்கிறது, எல்லையற்றதாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறான். அப்ப அதுதான் வெட்ட வெளி, தூய அறிவு, தூய உணர்வு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ வெளியே இருக்கிற அந்த மகா ஆகாசம் இந்த உடலுக்குள்ள ஒரு சிறிய ஆகாசமாக இருக்கிறது நம்ம கட ஆகாசம், மகா ஆகாசம் என்ற விளக்கங்கள் மூலமாக நம்ம உணர்ந்து கொண்டோம். வேதாந்த சாஸ்திரங்கள்ல கூட அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லையற்ற பெருவெளியாகிய வெட்ட வெளியா இருக்கின்ற மகா ஆகாசம் இந்த உடம்பு என்ற ஒரு சின்ன குடத்துக்குள்ள கட ஆகாசமாக இருக்கிறது. அது எங்க இருக்குதுன்னா, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதய குகையில இருக்கிறது. அப்படி நம்ம பார்த்து அதனுடைய இருப்பிடமாக ஒரு தலையினுடைய நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டா கூட, உண்மையில் அது எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த உடலுக்குள்ளும் இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அது இந்த உடலுக்குள் மட்டும் தான் இருக்கிறது என்று நம்ம தீர்மானித்து விடக்கூடாது. அல்லது வெளியே மட்டும்தான் இருக்கிறது என்று நம்ம தீர்மானித்து விடக்கூடாது. இங்க உள்ளும் புறமும் கடந்த உணர்வாய் அது வியாபித்து இருக்கிறது என்றதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அதற்கென்று ஒரு தனியான உடலோ உருவமோ இல்ல. உடல்கள் உட்பட இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஆற்றலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இவ்வாறு நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த விஷயத்தை வந்து மாயை என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த மாற்றங்கள் வந்து வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாறுது. அப்ப இந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் எது இருக்குதோ அதுதான் ஆத்மா. அப்ப ஆத்மாவில எந்த மாற்றமும் நடக்கிறது இல்ல. அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்துல இங்க இத்தனை மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நம்ம இதை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஆத்மாவின் தூய அறிவாகிய அந்த பேரறிவின், பேருணர்வின் பெருந்தன்மை தான் இங்கு இந்த உலகமாக ஆற்றலாக விரிந்திருக்கிறது என்று நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப அதைத்தான் நம்ம இங்க சக்தி என்று சொல்றோம். ஆத்மாவை சிவம் என்று சொல்கிறோம். இங்க சிவம், சக்தி என்ற சமய குறியீடுகளை நம்ம சுட்டி காட்டுவதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான விஷயத்தை தான் இப்படி நம்ம பூடகமா சுட்டி காட்டுறோம். ஏன்னா சிவம் என்கின்ற ஆத்மா வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த உலகமாக, இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அப்ப அதுதான் அதனுடைய சக்தி என்று பார்க்கிறோம். அப்ப அந்த சக்தி தான் இங்க வந்து இந்த உலகமாக இருக்கிறது. ஈஸ்வரன் என்று நம்ம சொல்றோம், அல்லது ஈஸ்வரி என்று சொல்றோம். இந்த மாதிரி பல பெயர்களிலே இந்த பிரபஞ்சத்தை நம்ம போற்றுகின்றோம், வழிபடுகின்றோம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம யோகத்துக்குள்ள வந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது யாருக்கு புத்தி விழித்துக் கொள்கிறதோ, விவேகத்தினாலே இந்த வேத விஷயங்களை தெரிந்து கொண்டு விழித்துக் கொள்கிறானோ அவன் மட்டும்தான் இதையெல்லாம் அறிந்து கொண்டு கவலைகள் நீங்க பெறுகிறான் என்றுதான் இந்த மந்திரம் சொல்லுது. இது 22வது மந்திரம்.
அதை தான் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இங்க ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது என்ன புரியுது? ஆத்மாவில எந்த மாற்றங்களும் செய்ய முடியாது. ஆத்மாவினுடைய இயல்புகளோ எல்லையற்றதாக இருக்கிறது. அது அணுவிலும் அணுவாக இருக்கிறது, பெரிதிலும் பெரிதாக இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த உயரிய ஆத்மாவிற்கா மரணம்னு பார்த்தா, இல்லவே இல்லை. அப்ப மரணம் யாருக்குன்னு பார்த்தா, வந்து போகின்ற இந்த உடல்களுக்கு தான். அப்ப இந்த உடல் என்பது என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்த்தா, அது ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறதே தவிர, இங்கு எதுவும் படைக்கப்படுவதும் இல்ல, அழிக்கப்படுவதும் இல்லை என்ற ஒரு ஆழமான உண்மையும் நமக்கு புரிய வருது. ஏன்னா நம்ம பாருங்களேன், இந்த உடம்பே கூட நம்ம அழிச்சோம்னா, மண்ணுக்குள்ள புதைச்சாலும் அது என்ன ஆகுது? மண் பூதத்தோட கலந்து, அப்படியே ஒரு ஃபங்கஸா, ஜெல்லா மாறி, பலவிதமான சத்துக்களா மாறி, பல்வேறு பயிர்களுக்கு உரமா மாறிடுது. அல்லது அதை எரித்து சாம்பலாக்க மாற்றி நம்ம தண்ணீரிலேயே கரைத்து விட்டா கூட, அந்த சாம்பலும் வந்து அதே பயிர்களுக்கு, வேர்களுக்கு சத்தாக தான் உறிஞ்சப்படுகிறது. அப்ப ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாகத்தான் இங்கு மாற்றப்படுகிறது. அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றுவதற்கான ஒரு ஆற்றலாகவும் இதே மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். இங்கு படைக்கப்பட்ட உயிரினங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இங்க பார்க்கின்ற எல்லாமே ஆற்றல் மயம். அப்ப இந்த ஆற்றல் மயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு ஆதாரமாக இருப்பது ஆத்மா என்றுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்ல வருகிறது. அதுதான் இந்த அத்தியாத்ம யோகம். இப்ப நம்ம அடுத்த வகுப்பிலே நம்ம 23வது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.